2வது ஆடோ 3வது ஆடோ நான் யாமருக்கு டைரக்டரோட தான் டிகே அவரோட தான் வந்து அந்த ஆட் பண்ணேன். அது வந்து ரிட்ஸ்னு ஒரு மேகசின் இருக்கும் அப்போலாம். அந்த மேகசினோட ஒரு ஏதோ ஒரு ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம். எக்ஸாக்டா நான் இதுக்கு முன்னாடி பிரேமன் சார் என்ன சொன்னாருன்னு சொன்னேன், இவ்வளோ வந்தாலும் அந்த ஆட்ல எனக்கு மியூசிக் இருந்த பட்ஜெட்டே வந்து 5000 எனக்கு தான். பட் நான் அதுக்கு வந்து ஒரு என்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு 20,000 ரூபாய் எடுத்து நான் மியூசிக்கலா ஒரு எஃபர்ட் போட்டு ஒன்னு பண்ணி அதோட அவுட்புட் வந்து என்ன என்ன நம்மளால முடியுமோ, நம்ம மனசுல என்ன குவாலிட்டி இருக்கோ அதை கொடுக்கலாம். காசு அங்கங்கே எடுத்து நம்ம போட்டாலும் பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டுக்கு வேலை செய்ய வேணாம் அப்படின்னு ஒண்ணு பண்ணது அந்த டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சது, டிகேக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அவர் வந்து எனக்கு இந்த அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் ஆட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் படம் பிச் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கதை படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. படிக்கும்போது எனக்கு பயங்கர ப்ராமிசிங்கா இருந்துச்சு. இது வந்து இது வரைக்கும் வந்த படம் மாதிரியே இல்லையே, இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து 2014 படம் ரிலீஸ் ஆச்சு. பட் நான் சொல்றேன் 2011 ஓகே 11 எண்ட் ஒரு 12 சொல்றேன். ஸோ ஏன்னா அப்பதான் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்ல இருந்துச்சு இல்லையா. ஸோ நான் படிச்சுட்டு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, இது முன்னாடி இந்த மாதிரி எதுவும் வந்ததே இல்லை, டெஃபினட்டா வந்தா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்னேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அவர் போய் பிச் பண்ணும்போது அவருக்கு ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட்ல அவங்க எல்ட்ரட் சார் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, உங்க டீம் யாராச்சும் இருக்காங்களான்னு சார் கேட்டாரு. அப்போ அவர் வந்து இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஆட் காமிச்சு ஜென்ரலா நம்மளை பத்தி சொல்லும்போது அவரும் ரொம்ப ஓப்பனா இருந்தார். ஓகே எல்ட்ரட் சார் வந்து ஓகே நம்ம கம்ப்ளீட்டா நியூ டீம் வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால தான் எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி.